அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ZS Resin Art ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசின் ஆர்ட் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்போயாச்சும் ஒரு தடவையாச்சும் வந்திருக்கும். அதை தான் இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்கினா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எனக்கு ஒரு கீச்செயின் ஆர்டர் தாங்க வந்துச்சு. ட்ரை ஃப்ளவர்ஸ் வச்சு அவங்க பிங்க் கலரில் அவங்க கேட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் நான் செஞ்சு வச்சுருந்தேன். பட் இது எனக்கு ட்ரை ஆகலை. இந்த மாதிரி பெண்ட் ஆகுது, ஸ்டிக்கியாக இருந்துச்சு. அதை தான் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு மோல்டுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரெசன் இதில் போட்டுக்கலாம். இது அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சமாக ரெசன் போட்டுக்கலாம். நம்ம ரெசன் போட்ட பிறகு இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம மோல்டில் நல்லா இந்த எட்ஜஸ்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரெசன், அதனால் நான் ஆட் பண்ணிட்டேன். அவங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். அதிகமாக போடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சமாக தான் வேணும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் எட்ஜஸ் கிட்டலாம். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ரெசனில் செஞ்சு வச்சுருந்தது எடுத்து இதில் திரும்பி ஃபிக்ஸ் பண்ணிடணும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் என்னோடய ஸ்டிக்கால் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா அழுத்தி விடணும், நல்லா ப்ரெஸ் பண்ணணும். எவ்வளோ ப்ரெஸ் பண்ணணும்னா, நம்ம கீழே போட்டிருக்க ரெசன் ப்ரெஸ் பண்ணுற இது ஃபோர்ஸில் மேலே வந்துடணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம கீழே போட்டிருக்க ரெசன் நல்லா மேலே வந்துடுற வரைக்கும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். நம்மளோட எட்ஜஸில் நல்லா போய் ஃபிக்ஸ் ஆகிடணும். நம்மளோட அந்த ஆல்ஃபபெட் லெட்ரு நீங்கள் எந்த ஷேப்பில் இருந்தால் கூட இந்த மாதிரி செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் எல்லாமே மேலே வந்த பிறகு நல்லா ஒரு டைம் ரவுண்டாக ஃபுல்லாகவே நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன், நல்லா எட்ஜஸ் கிட்டலாம். இந்தமாரி உங்களுக்கு ட்ரிப்ஸ் தெரியணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ நான் நல்லாவே இது ப்ரெஸ் பண்ணனால நான் கீழே போட்டிருக்கிற ரெசன்லாம் மேலே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் என்னோடய ரெசன் எடுத்து நான் மேலே கோட்டிங் கொடுக்க போகிறேன். நம்மளுக்கு எவ்வளோ கோட்டிங்க்கு தேவையோ அவ்வளோ மட்டும் கொடுத்தா போதும். நான் கோட்டிங்க்கு இது கொடுத்துட்டு இப்போ நான் இது ட்ரை ஆக விட்டுருவேன். 24 ஹவர்ஸ்க்காக நான் விட்டுடுவேன். இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம இது ட்ரை ஆன பிறகு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.